ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் எப்படி செக் பண்ணி பெஸ்ட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன போட்டிருக்கேன், ஸோ அப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ நான் அலோகேட் பண்ணியிருக்கேன், ஒரு 15 lakhs அலோகேட் பண்ணியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில். ஸோ 2 years பிஃபோர் என்னோட 15 lakhs சேவிங்கை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சீனியர் சிட்டிசன், கரெக்டுங்களா? சீனியர் சிட்டிசன் அண்ட் சுகன்யா சம்ரித்தி யோஜனா 8.2 இருக்குது, ஓவர் 8.8% மேலே இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்எஸ்சி இருக்குது. என்எஸ்சி பட் இஸ் 5 years, ஸோ அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது செப்பரேட் கேட்டகரி, அதுவுமே தேவையில்லை. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 7.4% மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, இன்கம் ஸ்கீம் இருக்குது. ஸோ நம்ம அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுமே தான் நான் பிக் பண்ணது. ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறையா ரிட்டர்ன்ஸ் வேணும்னா இந்த 3 ஸ்கீம் வந்து பெஸ்ட்டான ஸ்கீம், சரிங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இது வந்து எது உங்கள் பெஸ்ட் மேட்ச்னு பார்த்துட்டு எது மேக்ஸிமமாக ரிட்டர்ன்ஸ் வரும்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்கள் தேவைக்கும் அதிக வருமானத்திற்கும் ஏற்ற திட்டத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், ஓகேவா? ஸோ நான் இதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், அது வந்து ஒரு 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் தருது குவார்ட்டர்லி. இது வந்து மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், இது வந்து ஒரு காலாண்டு வட்டி வழங்கப்படும் திட்டம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ஸ்கீம், நான் அடுத்தது சூஸ் பண்ணது எம்ஐஎஸ் ஸ்கீம். எம்ஐஎஸ் ஸ்கீமில் 7.4%, ஓகேவா? 7.4%. ஸோ மந்த்லி இன்கம் பே அவுட், மாதாந்திர வருமான திட்டம், மாதந்தோறும் வட்டி வருமானம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ நான் இது ரெண்டுத்தையுமே வந்து போட்டுட்டு கடைசியில் இதில் வர இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வச்சுட்டு எஸ்எஸ்ஒயில் நம்ம பண்ணலாம். எஸ்எஸ்ஒய்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், நீண்ட கால செல்வத்தை உருவாக்குவதற்கு சிறந்த திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ இது வந்து ஆனுவலாக காம்பவுண்டாக உங்களுக்கு வந்து லாங் டேர்மாக ஒரு வெல்த் கிரியேஷன் உருவாக்குறது, ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட 15 lakhs நான் எப்படி அலோகேட் பண்ணியிருக்கேன்னா, 9 lakhs வந்து என்னோட அப்பா பேரில் எஸ்சிஎஸ்எஸ்ல போட்டாச்சு. ஸோ 9 லட்சம் என் தந்தையின் பெயரில் எஸ்சிஎஸ்எஸ் முதலீடு செய்யப்பட்டது போஸ்ட் ஆஃபீஸு, சரிங்களா? ஸோ இதுக்கான நான் ஷேர் பண்ணுறேன் எங்கன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 years பிஃபோர் வந்து நான் வந்து 9 lakhs வந்து இங்கே டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 years பிஃபோரில் நான் வந்து 9 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இந்த 6 lakhs வந்து நான் எம்ஐஎஸ்ல வந்து 2 lakhs-ஆ 3ஆக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி தரும்னா, ஸோ அதுவுமே வந்து நான் பிக்சர் வச்சுருக்கேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7th month வந்து 1233 into 3, 8th month அதே மாதிரி, 9th month அதே மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து 3 months-க்கு வந்து இது வந்து உங்களுக்கு 3699 வந்து உங்களுக்கு தருது. இந்த 9th பாயிண்ட்டில் போட்டிருக்கேன் நான், புரியுதா உங்களுக்கு? ஸோ 9th பாயிண்ட்டில் இந்த வந்து 3699 வந்து இங்கே இது வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டாக 9 lakhs-க்கு வந்து 18,450 நம்மளுக்கு வருது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணும்போது மொத்தமாக நம்மளுக்கு வந்து எவ்ரி 3 months 3 மாதத்துக்கு 29,547 ரூபாய் நம்மளுக்கு எவ்ரி குவார்ட்டர், எவ்ரி காலாண்டிற்கும் மொத்தமாக 29,547 வருமானம் வருது, ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27,547 இருக்குல்ல, இந்த 547ல் நான் மந்த்லி வந்து இது வந்து ஒரு 6,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க, சேவிங் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months வந்து 50,000 வந்து எவ்ரி குவார்ட்டருக்கு வந்து நம்ம சுகன்யா சம்ரித்தி யோஜனால நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது காம்பவுண்டு பயங்கரமாக நம்மளுக்கு ஒரு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அடுத்தது, ஸோ இது வந்து எஸ்எஸ்ஒய் வந்து முக்கியமாக வந்து கேர்ள் பேபி சைல்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதை பிபிஎஃப்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவாக. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இயர் நான் வந்து இன்னொன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பிகாஸ் இது வந்து நான் பாப்பாவுக்கு போட்டது. ஸோ மொத்தமாக வந்து இது வரைக்கும் 3,75,000 கிட்ட இருக்குது. ஸோ இதான் வந்து மொத்தமாக நான் சொன்னல உங்களுக்கு எம்ஐஎஸ்ல இருந்தோம், சீனியர் சிட்டிசன்ஸ் ஸ்கீமில் இருந்தோம் வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு என்னோட மந்த்லி சேவிங்கை போட்டுட்டு, ஸோ எவ்ரி மந்த் நான் வந்து எவ்ரி குவார்ட்டர்லி காம்பவுண்டாக வரது வந்து நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், எஸ்எஸ்ஒயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து எதனால் சொல்கிறேன்னா, நம்ம டாப் 3 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சேஃப்டியாக ஒரு ரெகுலர் இன்கமோட
ஒரு ஃபியூச்சர் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சைல்டுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதை விட பெஸ்ட்டு இருக்காது போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ இதில் தான் நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக இதை வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ பாதுகாப்பு, நிலையான வருமானம் மற்றும் குழந்தையின் எதிர்கால சேமிப்பு, இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஒரு சிறந்த தேர்வு. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.